ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 924 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஊருக்குள்ள நம்ம உசோப்பையும் பிராங்கியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கானுங்க. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்னு பிராங்கிக்கே தெரியல. அட வேற ஒண்ணு இல்ல, சஞ்சயை தேடி ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்கல்ல, அதனால தான் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இப்ப ஏன் இவனுங்க ஓடுறானுங்கன்னா, இந்த பிராங்கி சும்மா இல்லாம இந்த வில்லப்பல்கள்ல ஒரு ஆளை தூக்கி அடிச்சானே, அதுவும் சாதாடி இல்ல மொரட்டடி. அப்படி இருக்கும்போது சஞ்சய்க்கு ஒரு 4 அடி கொடுத்தானுங்கன்னா இவனுக்கு போனஸா ஒரு 3 அடி கொடுக்க மாட்டானுங்க. இப்ப அடிக்கிறது இதெல்லாம் கூட நம்மளுக்கு பஞ்சாயத்து இல்ல. இவனுங்க கைடோ உரோச்சி இவனுங்க எல்லாம் ஒரே கூட்டம். இவங்க கூட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணா நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஊத்தியும். அதுவும் வந்துட்டு இருக்கவனுங்க சாதாரண ஆள் இல்ல, பீஸ்ட் பைரட்டை சேர்ந்த பெரிய ஆளுங்க. அதான் 6 பேர் இருக்கானுல டொபிரோ பொண்ணு, அதுல 2 பேர் வரானுங்க. ஒருத்தன் வந்தாலே உருப்படாது, இதுல 2 பேரு கூட இந்த ஹாக்கின்ஸ் வேற வர்றான். சோ எப்படியாச்சும் அவனுக்கு கண்ணுல படாம எஸ்கேப் ஆனு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கும் போது வழியில எவனோ ஒருத்தன் கத்தியோட வருவான். அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு பீதி ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு கதறுவானுங்க. கடைசியில பார்த்தா நம்ம லாவும் சஞ்சியும் ஏம்ல இப்படி வந்து உசுர வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மனுஷன் மாதிரி வாங்க, கொஞ்ச நேரத்துல என் உயிரே ஊசலாடிடுச்சுமா. அப்புறம் என்ன எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரக்க பறக்க ஓடுவானுங்க. லாலாம் நிலைமை இப்படி மாறும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவனுக்கு கண்ணுல மாட்டாம உயிரோட இருக்கணும். இதுல ஒருத்தன் சிக்கினாலும் போதும், மொத்த பேர்த்தையுமே அலையாக்கா புடிச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படின்னா நமியும் ரோபினும் இப்ப ஆபத்துல இருக்காங்க. லாக் என்ன தோணும்னா, இவங்க மாட்டினா எந்த ஒரு பஞ்சாயத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன வாயிலே 4 குத்தி ஓரமா தூக்கி போட்டுருவானுங்க. ஆனா கொசுகி கிளான்ல மட்டும் யாரும் மாட்டிடக்கூடாது. அவங்க மாட்ட மாட்டாங்க, ஆனா இவங்க மாட்டி அவங்க தான் இவங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சது 20 வருஷத்தோட பகை ஒரே நாள்ல ஊதிக்கிட்டு போயிரும். அதனால இன்கேஸ் இவங்கள யாராச்சும் அவனுக்கு கையில மாட்டி சிக்கி சின்னாபினமாயி செதஞ்சி செருப்படி வாங்கினா, ஏன் சீவகட்டையிலுமே அடி வாங்கினாலும் வாயை திறக்கவே கூடாது. ஏன் அவனுக்கு கொல்ல கூட செய்வானுங்க, அப்பவும் சொல்லக்கூடாதுமா. சோப்புகள்லாம் தூக்கி வாரி போடும். அட கூறுகட்ட கொங்க பயல, என்னையெல்லாம் பிடிச்சானுங்கன்னா என் வாய் ஆட்டோமேட்டிக்கா வளரிடும்டா. என்னைய கொன்னுட்டானுங்கன்னா கூட என் வாய் உண்மையை சொல்லிடும். என்னைய போய் நம்பிட்டு இருக்கியாமா. அப்ப நம்ம பிராங்கி பண்ணுவான் பாருங்க ஒரு அட்டுவலியும். அதாவது ஃபேஸ கவர் பண்ணிட்டா அவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாதான். அதுக்காகவே தலைவர் முடிய டிசைனா மாத்தி மூஞ்ச மறைச்சுக்குவான். ஆக்கு கடுப்பா தான் இருக்கும், ஆனா பெருசா வெளியில காட்டிக்க மாட்டான். சரி எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்ன உடனே உசோப் பார்த்துட்டு, யோ என்னங்க கேப்டனா, சும்மா எல்லாத்துக்கும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நான் மட்டும் மாட்டினேன்னா எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம உளறிடுவேன்பா. அப்படின்னா முதல்ல நம்ம இவனை தாண்டா கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணுட்டு உசோப்பு பின்னாடியே போவான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது போதுமே, எனக்கு இது போதும்பா, நீங்களே நீ பத்திரமா பாத்துக்கங்கம்மா. இப்படி நம்ம ஆளுகளோட ஒரே காமெடி தான். அதே நேரம் பக்கத்து தெருவுல தான் அந்த பேஜ் ஒண்ணுங்கிறவன் அந்த ஊர்ல இருக்குமே இந்த நூடுல்ஸ் செய்யற கடைங்க அது எல்லாத்தையுமே கடிச்சு உடைச்சு துப்பிட்டு இருக்கான். பாடியில பாத்தீங்களா பேஜ் 1ன்னு போட்டிருக்கான். ஏன்னா தெரியணுமாமா. இதே மாதிரி மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியலையே. அப்ப இவன் உடைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருந்து கத்த ஆரம்பிச்சிருவாளா. அந்த சத்தம் சஞ்சய்க்கு கேட்டுரும். லேடிஸ்க்கு ஒண்ணுனா தான் பையன் பறந்தடிச்சு போவானே. ஆனா இப்ப போனா கண்டிப்பா கலவரம் பெருசாயிரும்னு பல்ல கடிச்சுக்கிட்டு போவான். அங்க இருக்க கடையெல்லாம் உடையறத இவனால தூரத்துல இருந்தே தெளிவா பார்க்க முடியுது. அந்த பேஜ் 1 என்ன பண்றான், அந்த நூடுல்ஸ் கடையை உடைக்கிறது. உள்ளுக்குள்ள போய் இருக்கிற நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி ராவா வாயில போட்டு ஜாலியா தின்னுட்டு இருக்கிறது. கடை ஓனர் கதருவான், ஐயா எங்க கிட்ட இது மட்டும் தான் இருக்குது, நாங்க நூடுல்ஸ் மட்டும் தான் விற்போம், மத்தபடி எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்க எங்க கடையையும் வீட்டையும் மொத்தமா அழிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்க எப்படி வாழுவோம்? ஏன்னா இது இல்லன்னா இவங்களை அடிச்சு வெளியில துரத்திடுவாங்க. ஏதாச்சும் பிசினஸ் பண்றவங்க மட்டும் தான் நாங்க இருக்க முடியும். அதனால கதருவாங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த நூடுல்ஸ் வித்துட்டு தெரிஞ்சானே அவன் மேலதான் நீங்க கோவப்படணும், அவனாலதான் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து. அப்புறம் அடுத்த கடை எங்க இருக்குன்னு கேட்பான். அவன் மட்டும் கிடைக்கலன்னா அவன் கிடைக்கிற வரைக்கும் இப்படித்தான் கிடைக்கிற கடை எல்லாத்தையுமே உடைச்சு நொறுக்குவானாமா. ஏன்னா நம்ம சஞ்சி யோஷிரோ குடும்பத்து மேலேயே கைய வச்சிருக்கான். அவனுங்க எப்படின்னா அந்த பெரிய இடத்து பசங்க மகள்ல அந்த மாதிரி ஆளுங்க. அவனை விட்டுட்டு வந்தாங்கன்னா இவனுங்களை போட்டு அவனுங்க வாங்குன்னு வாங்கிடுவானுங்க. அவங்களை அடிச்சுமே யாரும் கண்டுக்கலன்னா மக்களுக்கு அவனுக்கு மேல பயம் போயிடும். அதனால விரதா இல்ல, ஒழுங்கா சொல்லு, இல்லன்னா உங்களையும் சேர்த்து தின்னுருவேன்னு மிரட்டுவான். ஆளு வேற பார்க்க படு பயங்கரமா இருக்கானா. சோ கடைக்காரனும் அந்த பொண்ணும் சாங்கரோன்னு கத்துவாங்க. நான் அந்த ஊர்ல நம்ம சஞ்சியோட பேரு சாங்கரோ. சாத்தம் கேட்டவன உடனே பையன் ஸ்டாப் பண்ணிடுவான். லேடிஸ் குரல், ஏதோ ஒரு லேடியை நீ ஹெல்ப்புக்கு கூப்பிடுறா, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ வாய்ஸ் மட்டும் தனியா கேட்கும், சஞ்சரோ எங்களை காப்பாத்து, இவன் நீ கொண்டுருவான் போல அப்படி இப்படின்னு. அப்பவுமே சஞ்சு பல்ல கடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருப்பான். அவன் அதோட விடல, அடுத்தடுத்த கடைகளை உடைக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் காட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கிண்டல் பண்ணுவான், என்ன கத்துனால வரமாட்டேங்கிறான், ஒருவேளை ரொம்பவும் பயந்துட்டானா பயந்தாங்கோலி. சரி அவன் கிடைக்கிற வரைக்கும் எல்லா இடமும் நொறுக்கிட்டே தான் இருக்கும்னு எல்லாம் கத்திட்டே இருப்பாங்க. அவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு கடையா நொறுக்கிட்டு இருக்கான். லாக்கு நல்லாவே தெரியுது, பிளான் பண்ணி இவனை வெளியில வர வைக்கணுங்கிறக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்கன்னு. ஆனா இப்போதைக்கு இவங்க சேஃப்டியா இருக்கணும்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். அதனால வா வான்னு எவ்வளவோ சொல்லுவான். நம்ம பழு என்னைக்கு
கேட்டிருக்கானுங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அவனும் பைரட்டு நம்ம பயிலும் பைரட்டு. அது எப்படி அவங்க ஊர் மக்களுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னா நம்ம பயிலுக்கு போய் நிப்பானுங்கன்னு அவன் இந்த வேலையை பண்றான். நல்லா மூளை பாத்தீங்களா? சஞ்சய் கிட்ட எவ்வளவு சொல்லுவாங்க, வேணாண்டா வாமச்சான் போயிடலாம்னு. கேட்கலையே. எவ்வளவு தைரியம் இருந்தா லேடிஸ் மேல கை வைப்பாங்க, லேடிஸ் மேல. அவனை சும்மா விட மாட்டேன்னு அடிச்சு புடிச்சு சண்டைக்கு இறங்கிடுவான். லாக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன லூஃபி கால் எடுத்து இந்த வானோ கிங்டம்ல காலை வச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். சைல்டிஷ் பாய் இது கூட தெரியாம இருந்திருக்கான். சரி, இந்த பேஜ் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேர்த்த இன்னும் மாட்டிட்டு தான் இருக்கான். அதாவது இங்க சுவிட்ச் போட்டா அங்க வலிக்குங்கிற மாதிரி இவங்களை அடிச்சா அங்க சஞ்சிக்கு வலிக்கும். என்ன இவங்களும் நூடுல்ஸ் கறக்காங்க, அவனும் நூடுல்ஸ் கறக்காரன்னு முட்டா பைய. சரி, போட்ட பிளான் படி சஞ்சி வந்துட்டான். கொய்யால என்னைய தாண்டா தேடிட்டு இருந்தேன், இந்தா வச்சுக்கன்னு சொல்லி நெருப்பு வர்ற வாயிலேயே ஒரே மிதி. சாதாரண அடி இல்ல, முரட்டடி. ஊர் மக்களே பாத்துட்டாங்க, என்ன இந்த அடி அடிச்சிட்டான்னு. இதுக்கு முன்னாடியாச்சும் பைய பிளக் பாயிண்ட்ல கையை விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. இப்போ டைரக்டா மெயின் சுவிட்ச்லயே போய் கைய வச்சிட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. எங்கிட்டு திரும்பினாலும் பஞ்சாயத்துக்குன்னு ஒருத்தன் வந்து நிப்பான். மக்கள்லாம் பார்த்துட்டு இவர்தான் அந்த நூடுல்ஸ் கடைக்காரன. உடனே அந்த பேஜ் ஒன்னு எந்திரிச்சு, வந்துட்டியா, எதுக்குடா இவ்வளவு லேட் பண்ண லூசு பயலேன்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா அவன் ஆளுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். 6th பிளாக்ல டிஸ்ட்ரிக்ட் 2ல இருக்கும்னு. பயந்தாங்குழி பைய ஒரு அடிக்கே பயந்துட்டான். இந்த எடுபட்ட பைய டைனோசரா வந்ததுனால சுத்தி இருந்த வீடுங்க அத்தனையுமே நாசமா போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சிக்குள்ள அப்படியே குபு 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 குபுன்னு ஃபயர் எரியுது. நம்ம எல்லாம் பார்த்துட்டு வேணா சஞ்சி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து. டிராக்கும் ஹாக்கின்ஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, வா தப்பிச்சிடலாமா. சஞ்சய் என்ன சொல்லுவான், அவனுகளை பத்தி என்கிட்ட பீத்திக்கிட்டு இருக்க, நான் எப்பேற்பட்ட பாலுன்னு ஆளுன்னு அவனுக்கு தெரியாது இல்ல. டோன்ட் வரி, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சட்டு புட்டுன்னு இவன் சோழி எங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகலாம்பா. மொத்தத்துல பெரிய கலவரமாக போகுது. இந்த டைனோசர் பார்த்துட்டு, என்னடா பேசியே உசுர வாங்குவ போல, வாடா சண்டைக்கு வாடாம்பா. அப்ப நம்ம சஞ்சி சட்டைக்குள்ள இருந்து அந்த ஜெர்மா 66 ஒரு டின்ன வச்சு சூட்டெல்லாம் மாத்துவாங்களே, அந்த டின்ன வெளியே எடுப்பான். எதுக்குன்னா இவன் யாரு என்னன்னு தெரியக்கூடாதுன்னு. நம்ம பயலுக்கு அதை யூஸ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இப்ப இதை யூஸ் பண்ணானா இவன் யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்மால சும்மா கெத்தா சூட்ட மாத்துறதுக்கு ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.